புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தையும் ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் உள்ளன. வார இறுதி நாட்களில் புதுச்சேரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் வருவதால் இந்த ரெஸ்டோ பார்கள் அரசு அனுமதித்த நேரமான இரவு 12 மணியை தாண்டியும் அதிகாலை வரை இயங்குவதால் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக கடந்த வாரம் ரெஸ்டோ பாரில் நடந்த தகராறில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தமிழக வாலிபர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசின் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 10க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை கலால் துறையினர் தற்காலிகமாக ரத்து செய்தனர். இந்நிலையில் ரெஸ்டோ பார்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதால் அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை ரத்து செய்து அதனை மூட வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பாதுகாப்பிற்காக போடப்பட்ட பேரிகார்டுகளை அதிமுகவினர் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர்.